வணக்கம் நண்பர்களே, இது திசையட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அது கட்டுரையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் இரா முருகன் அவர்கள். இன்றைக்கி இரா முருகன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை தொகுப்பு கிழக்கு பதிப்பதன் வழியாக ஆரம்பத்தில் வந்தது. இப்போ பதிப்பகங்கள் மாறி இருக்கலாம். நான் வாங்கும்போது இதனுடைய விலை வந்து 715 ரூபாய். இப்போ கட்டாயம் விலையில் மாற்றம் இருக்கலாம். நண்பர்களே, இரா முருகன் தமிழில் அதிகம் வாசிக்கப்படாத எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய எழுத்தாளர்களை பார்த்துருக்கோம். அது சுஜாதா, ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஜாம்பவான்கள். ஆனால் இரா முருகனை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய சிறுகதைகள் கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அசோகமித்திரன் இந்த சிறுகதை தொகுப்பில் முன்னுரையில் சொல்கிறார், காலம் இரா முருகனுடைய கதையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிறுகதைகளை படிக்கும்போது கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் ஒரு கதாபாத்திரம் நேரடியாக செயல்படுதா அல்லது கனவுல இருக்கா அல்லது கற்பனையில் இருக்கான்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கூர்ந்து பார்த்தால் மட்டும்தான் இரா முருகனுடைய சிறுகதையை அணுக முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 80 சிறுகதைகள் இருக்குது. அதில் ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இரா முருகனை பற்றி சொன்னேன். இரா முருகன் சிவகங்கையில் பிறந்தவர். பின்னாளில் அவர் தகவல் தொழில்நுட்பத்தில் பெரிய ஆளாகி வங்கியில் பணியாற்றி அந்த வங்கியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து அதற்கப்புறம் பெரிய பெரிய பதவியில் இருந்து அமெரிக்கா, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் வேலை பார்த்துருக்காரு. சரி, இந்த சிறுகதைகள் 80 எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். இது போக அவருடைய நாவல்கள் முக்கியமான இடம் பிடிக்குது. குறிப்பாக அரசூர் வம்சம், வாழ்ந்து போரிடோ, மிளகு, இந்த மாதிரி கவனிக்கத்தக்க படைப்புகள் நாவல்களும் அவர் எழுதியிருக்காரு. உன்னைப்போல் ஒருவன் அப்படிங்கிற கமலஹாசன் நடித்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு. பில்லா 2 படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி திரைப்படத்துறையிலும் பங்காற்றியிருக்காரு. இந்த தொகுப்பில் உள்ள ஒரு கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அம்பி அப்படிங்கிற இந்த சிறுகதையை பார்க்கலாம். இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. சேசப்பா சொன்ன பின்னாடி தான் 3 பேரை தாண்டி ஒரு ஆளாக அம்பி வந்து அந்த வண்டியில் ஏறி அவன் அக்கா ஊருக்கு போகிறதுக்கான இடம் கிடச்சிது. இந்த அம்பி அப்படின்னா யார் அப்படின்னா, சேசப்பா அப்படிங்கிறவர் இவருடைய பெரியப்பா. இவருடைய அப்பா வந்து அவருடைய தம்பி. இவருக்கு 2 குழந்தைகள். ஒன்று வந்து அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ தம்பி வீட்டில் இருக்கான். இந்த அக்காவை பார்க்குறக்காகத்தான் வண்டியில் போகலாம் அப்படிங்கிறக்காக தயாராக இருக்காங்க. அப்படி தயாராக இருக்கும்போது தான் ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. இவன் வேணாம் அப்படின்னு விட்டாங்க. இவங்க பெரியப்பா, அதாவது சேசப்பான்னு சொல்கிறாரு, இருக்கட்டும் இவனை கூட்டு போகலாம் அப்படின்னு தான் தம்பிகிட்ட நாகாட்ட சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பெரிய 3 பேர் 4 பேர் சாத்திரம் தம்பரான் பார்த்து ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சலிப்பாக சொல்கிறாரு. இந்த சேசப்பா என்ன சொல்கிறாருன்னா, இருக்கட்டும் பரவாயில்ல இவனை கூட்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி போ அப்படிங்கிறாரு. சேசப்பா சொல்கிறாரு, இவன் எதை எடுத்தாலும் சத்தமெல்லாம் பேசுவான், ஒரே ஒருவரோட பேசுவான் அப்படின்னு சொல்லி தான் தம்பியை பார்த்து சொல்கிறாரு, அம்பியோடைய அப்பா பார்த்து. உடனே அம்பிக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்தோடனே சேசப்பா சொல்கிறாரு, டேய் சிரிக்காரா பாத்துரா அப்படிங்கிறாரு. உடனே அம்பி நினைக்கிறான், ஒருவேளை நம்ம அப்பா தமிழ் தப்பாக நினச்சக்கூடாரோ அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அப்பா ஒன்றும் நினைக்கல. இவனுக்கு என்ன அப்படின்னா, அப்பா எப்பயுமே வந்து அக்கா ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், நம்மளையும் கூட்டு போவார். இப்போ நம்மளை வந்து கூட்டு போகாமல் பெரியப்பா மட்டும் கூட்டு போகலான்னு சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். எப்பயுமே அப்பா நினச்சிவார் அப்படின்னா, அக்கா வீட்டுக்கு போகும்போது, அக்கா வீடு வந்து ஒரு 3 மணி நேர பயணத்தில் உள்ள ஊர் வந்து, அது சின்ன கிராமம் தான். இந்த கதை நடக்கிற சூழல் சுதந்திரத்துக்கு முன்னால் நடக்கிற சூழலாக தான் இந்த கதை இருக்குது. அப்போ இந்த அம்பி நினைக்கிறான், எப்பயுமே வந்து அப்பா அக்கா வீட்டுக்கு போகும்போது முந்தின நாள் நைட்டே எல்லாம் வீடு பூரா தயாராக இருக்கும். காலையில் அங்கே என்னென்ன கொண்டு போகணுமோ அத்தனை ரெடி பண்ணி காலையில் என்னை ரொம்ப சீக்கிரமே எழுப்பி குளிக்காமலும் அவர் நினச்சிவார்னா அப்போ போனால் தான் காலையில் சீக்கிரம் போக முடியுங்கிற எழுப்புவார். ஆனால் இன்றைக்கி என்னை கூட்டு போகாமல் அவர் நினச்சிட்டாரு அப்படின்னா, பெரியப்பா மட்டும் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நேற்றே எல்லாமே வண்டி கட்டி தயாராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் சேர்த்துக்கல, இப்போ தான் நம்ம சேர்த்துக்கிருக்காரு. இன்றைக்கி காலையில் எல்லாம் தயாராக இருந்தது, ஐயனை ஆளை காணும். ஐயனை அப்படிங்கிறது என்ன யாருன்னா, இந்த ரெட்டை மாட்டு வண்டியை ஓட்டுற அந்த வண்டி ஓட்டி. உடனே ஐயனை இன்னும் வரலன்னு சொன்னோடனே சேசப்பா சொல்கிறாரு, டேய் நீ போய் கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறாரு. விறுவிறுன்னு ஓடி போகிறான் அம்பி ஓடி போய் அந்த ஐயனை இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது இந்த வண்டி ஓட்டுற இருக்கிற ஏரியா. இவங்க இப்போ வீட்டில் கார் டிரைவர் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வீட்டில் உள்ள மாட்டு வண்டி ஓட்டுற ஒருத்தர். அந்த ஐயனை வீட்டுக்கு போனால் ஐயனை சொல்கிறாப்புல, என்ன
சின்ன ஐயர் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அப்பா அவங்கள உடனே கூப்பிட்டு வந்துட்டாரு. வாங்க நானும் கிளம்பணும் வண்டியில் அப்படின்னோடனே இந்த ஐயனை சொல்கிறாரு, பெரிய ஐயர் சொன்ன வக்கீல் சொல்லியாச்சுன்னா எல்லாம் சரிதான். ஏன்னா சேஷ ஐயர் வந்து வக்கீல், இவங்க அப்பா வந்து அந்த அம்பியோட அப்பா வந்து குமாசா. அதனால் ஐயனை சொல்கிறாரு, வக்கீல் சொல்லிட்டாருன்னா அவனை கூட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னோடனே அப்பா அவர் சொல்லாருன்னா கூட்டு போக மாட்டீங்களா நீங்கள்? நான் வந்தே மாறம் கத்துவேன், வந்தே மாறம் வந்தே மாறம் கத்தவா வர்ற போலீஸ்காரங்க உங்களை பிடிச்சி போயிடுவாங்க அப்படின்னு ஐயனை பார்த்து அம்பி சொல்கிறான். உடனே ஐயனை சொல்கிறாரு, டேய் இன்றைக்கி காலையிலே போலீஸ்காரரு 2 காதலையும் அந்த பூ வச்சுட்டு கோயிலுக்கு போன நானும் பார்த்தேன். பூ துளசிலாம் வச்சுட்டு போனார், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சும்மா வேடிக்கையாக சொல்கிறார். உடனே அம்பி சொல்கிறான், நான் இப்போ கத்த போகிறேன், வந்தே மாறம் கத்துறேன், இப்போ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து ஆள் வந்துடுறாங்க பார்த்துக்குங்க அப்படிங்கிறான். சரி வாடா அம்பி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வர்றாரு. எல்லாம் ரெட்டை மாட்டு வண்டி தயாராகிடுச்சு, வண்டியில் ஏறியாச்சு. ஏறிட்டு கிளம்பும்போது இந்த அம்பி நினைக்கிறான், ஆஹா இந்நேரம் என் கூட படிக்கிற பசங்க பூரா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து நான் டாட்டா காட்டிட்டு விருப்பேற்றுக்கு தோதா இருக்குமே. இதே இது பஸ் இருந்துன்னு வச்சுங்க இன்னமும் நல்லாயிருக்கும். போகும்போது வீம்புக்குனே என் கூட படிக்கிற பசங்க வீட்டில் வந்து அந்த போகிற பாதையில் வந்து பேன்னு பாம்பான் அடிச்சுட்டு போகலாம், அவனை இன்னும் வெறுப்பேற்றலாம். ஆனால் என்ன, எங்கள் அக்கா இருக்கக்கூடிய கைக்குடி வந்து சின்ன கிராமம், அங்கெல்லாம் பஸ்ஸு போகாதே. கைக்குடி கிராமத்தில் எங்கள் சேசப்பான்னு சொன்னார், எல்லா ஊர்லேயுமே வந்து வீட்டுக்கு வெளியில் தான் வந்து இது இருக்கும், பசுமாட்டு தொழுவம் இருக்கும். ஆனால் நம்ம சம்பந்தி வீட்டில் பசுமாட்டு தொழுவத்துக்கு நடுவில் தான் கொஞ்சோண்டு வீடு இருக்குது. ஆரம்பத்தில் வந்து எங்கள் குழந்தை, அதாவது சேசப்பா வந்து அம்பியோடைய அக்கா இருக்கா இல்லையா கட்டி கொடுத்த அந்த அக்கா வந்து குழந்தைன்னு சொல்லுவார். ஏன்னா சேசப்பாவுக்கு குழந்தை கிடையாது, தான் தம்பி நாகா இருக்கான் இல்லையா குமாசா, அவனுக்கு தான் 2 பிள்ளைய, மூத்தது வந்து அந்த பொண்ணு, இளசு வந்து அம்பி. அப்போ அந்த அம்பி நினச்சி பார்க்குறான், எப்பயுமே நினச்சிவாருன்னா சேசப்பா சொல்லுவார், எல்லார் வீட்லேயும் தொழு வந்து ஓரமாக இருக்கும், நம்ம கட்டிக்கிடுத்த வீட்டில் தொழுவத்துக்கு நடுவில் தான் வீடே இருக்குது. ஊருக்கு வந்தால் கூட இந்த அக்கா வந்தால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஏண்டி உங்கள் ஆற்றுல கால ஆகாரம் உண்டா குழந்தை அப்படின்னு கேட்பார். அதுக்கு அக்கா சொல்லுவா, என்ன அப்பா சொல்கிறது, எல்லா வேலையும் பார்க்கணும், அதாவது மாட்டுக்கு தீவனம் போடணும், தண்ணி ஊற்றணும், எல்லாம் முடிச்சுட்டு காலையில் நீராகாரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவா. எங்கள் பெரியப்பா வந்து என்ன செய்வார்னா அந்த கையை பார்ப்பார், என்னடி சாணி தட்டி கையை பூரா இப்படி போச்சே உனக்கு, வந்து நகத்தில் பூரா பாரு சாணியாக ஒட்டின்னு இருக்கு, என் கட்சிக்காரர் இருக்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த சோப்பெல்லாம் கொடுத்தேன்ல அதெல்லாம் நீ போட்டியா அப்படின்னு. அதெல்லாம் போடல பெரியப்பா, நான் வந்து எண்ணெயும் போட்டு நல்லா சீக்கா வச்சு கையை தொடச்சிக்கிடுவேன். அட பாமே குழந்தை, ஏன் சோப்பை வச்சு போட வேண்டியனே அப்படின்னு சொன்னால் அக்கா சொன்னா, இந்த பையனை விதேசி பொருளை பூரா வாங்கக்கூடாது, அதாவது அந்நிய பொருட்களை பூரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால நான் வந்து சோப்பே போடுறதில்ல பெரியப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா 2 பாக்ஸ் பெட்டி நிறையா இருந்த வெளிநாட்டு சோப்பை, எங்கள் பெரியப்பா கொடுத்த சோப்பை அப்படியே கொண்டு அவருடைய மேஜை மேலே வச்சுட்டு, என் தம்பிக்கு பிடிக்காது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எங்கள் வண்டி இவன் நினச்சி பார்க்குறான், அம்பி நினச்சி பார்க்குறான், இப்படி எங்கள் அக்கா சொன்னா அப்படின்னு இந்த அம்பி நினைக்கிறான். நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வண்டி போய்கிட்டே இருக்குது, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா ஊர் கைக்குடி போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். போகிற பாதை பூரா பார்த்தா ஆறு 2 பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், குளத்தில் பூரா வந்து தாமரை பூத்துருக்கும். இது அக்கா ஊருக்கு போகிற சந்தோஷத்தை விட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாமே மாட்டு வண்டியிலேருந்து அப்படிங்கிற சந்தோஷம் தான் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பக்கத்து ஊரில் உள்ள காளி கோயிலுக்கு வண்டி கிராஸ் பண்ணி போகுது. அப்போ சேசப்பா சொல்கிறாரு, வண்டி நிப்பாட்டுங்க, இருந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே நானும், அதாவது அம்பி நானும் எங்கள் பெரியப்பாவும் இறங்கி போய் சாமி கும்பிட போனோம். பெரியப்பா சொல்லிட்டாரு, டே நாகா வேணாம், உனக்கு காலில் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு இறங்க வேணாம், நீ இங்கே இரு, நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வர்றோம் அப்படிங்கிறாரு. 2 பேரும் போய் சாமி கும்பிட்டோம், இனிமேலாவது எங்கள் ஆற்றுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியப்பா நினச்சாரு. பரவாயில்ல, நல்ல காரியங்கள் நிறைய நடந்தால் நம்மளுக்கு வந்து டவுசர்லாம் தைச்சி போடலாம், மதுரையில் போயிட்டு டவுசர் தைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன், அம்பி நினைக்கிறான். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னா, அந்த கிண்ணம் இருக்கும் கோயிலில், அந்த விபூதி பொட்டெல்லாம் இருக்கு இல்லையா குங்குமம், அந்த குங்குமத்தை எடுத்து அள்ளிட்டு வந்துட்டு தான் பெரியப்பா எடுக்கலாம், பூச்சிக்கங்க பெரியப்பா அப்படிங்கிறான். சேசப்பா பூட்டிக்கிறாரு, வேகமாக ஓடி வந்து குங்குமம் எடுத்து தான் அப்பாட்ட கொடுக்கான். அப்பா என்ன செய்கிறாருன்னா, நான் குளிக்கலடா வேண்டாம் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம அப்பா பேசுகிறது எப்போ பார்த்தாலுமே காலையில் அதிகாலை நேரில் குளிச்சுட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பார், இன்றைக்கி காலைல கிளம்பும்போது குளிக்காமல் வந்திருக்காரு, இப்படி நான் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான்.
அப்பா என்ன செய்வார்னா எப்பயுமே வந்து காலையில் குளிச்சுட்டு இந்த மாதிரி கைக்குடி ஊருக்கு போகிறோன்னு சொன்னாலே அப்பா பூவன் பழம் எல்லா பழத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் இங்கேருந்தே போவார். அது மட்டும் கிடையாது, எங்கள் பெரியப்பாவுடைய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த ஊர்லேருந்து இங்கே வருவாங்க. இவர் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டா அங்கே சாப்பாடெல்லாம் தயாராக இருக்கும். அப்படி இப்போ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்பி உக்காந்துருக்கான். அப்பா வந்து என்னதான் இருந்தாலும் சேசப்பா வந்து பெரியப்பா வந்து பெரிய வக்கீலாக இருந்தாலும் எங்கள் அப்பா குமாஸ்தா தான். அவர் லட்சுமி ராயர்கிட்ட குமாஸ்தா இருக்கார். அப்பா பெரிய வக்கீலாக இருந்தாலும் பெரியப்பா பெரிய வக்கீலாக இருந்தாலும் அவரை பார்க்க வர்றவங்களோட எங்கள் அப்பா குமாஸ்தா இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க வர்றவங்க ஜாஸ்தி. ஏன்னா நிறைய சட்ட நுணுக்கங்க அப்புறம் எங்கள் வந்து அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ நிறைய பேர் வருவாங்க, எங்கள் பாப்பா பார்த்துட்டே வருவாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, அம்பி சொல்கிறான், எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, டேய் நீ நல்லா படித்து பெரிய லாயராக வரன்றா, உன்னை கல்கத்தாலாம் போய் அனுப்புகிறேன், டெல்லிக்கு அனுப்புகிறேன், பெரிய வந்து வக்கீலாக வரன்றா அப்படின்னாரு. உடனே அம்பி சொல்கிறான், அப்போ நான் வந்து வந்தே மாதம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். இவன் ஒருத்தே, டே காந்தி எனக்கும் பிடிக்கும்டா, அதுக்காக வந்தே மாதம் சொல்லிகிட்டே போவியா நீ? ஆமாப்பா எனக்கு வந்தே மாதம் பிடிக்குது அப்படின்னு அம்பி சொன்னோடனே அப்பா சொல்கிறாரு குமாஸ்தா, சரி போகலான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கோர்ட்டுக்கே நினச்சலாம் கதர் சட்டை போட்டுட்டு போகலான்டா அப்படிங்கிறாரு. வந்தே மாதரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்பிக்கு பிடிக்கும். அதனால் வந்தே மாதரம் காந்திக்கு ஜே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொடியை போட்டு கீழே நான் எழுதி வச்சினேன். அக்காட்ட கொடுத்து என்ன சொன்னேன்னா, இதை எனக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி கொடு அப்படின்னு. அங்கே அக்கா நினச்சிருக்கானா, இவன் பழசு நினச்சி பார்க்குறான், அம்பி நினச்சி பார்க்குறான். அந்த இதில் போகும்போது வண்டியில் போகும்போது அக்கா என்ன செஞ்சுருக்கான்னா, அதை ஒரு நல்ல வெள்ளை துணியை எடுத்து தான் தம்பி படம் வரைஞ்சி கொடுத்த அந்த காங்கிரஸ் தேசிய கொடியை வரைஞ்சி கீழே காந்திக்கு ஜே வந்தே மாதரம் போட்டு இவனுக்கு என்ன செய்கிறான்னா அந்த எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்குறா. அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளாக அதை அம்பி வச்சுக்கிட்டே இருந்தான். இந்த கல்யாணம் ஆகி போகும்போது கூட அவங்க சம்பந்தார் வீட்டில் கேட்குறாங்க, டே அம்பி உங்கள் அக்காவுக்கு எதுவும் கொடுக்கலடா சீரு, அவதான் வந்து வீட்டை விட்டு போகிறாள்ல அப்படின்னு சொன்னப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் விறுவிறுன்னு ஓடி போய் அக்கா எம்ப்ராய்டிங் போட்டு அந்த இதை எடுத்து கொடுத்தேன். உடனே எங்கள் அத்திம்பேர் பார்த்தாரு, அதாவது அக்காவுடைய கணவர் பார்த்துட்டு சொன்னார், என்னடா இது காரைக்குடியில் வாங்கினதா அப்படிங்கிறாரு. எங்கள் அத்திம்பேருக்கு ஏதாவது ஒரு புதுசாக இருந்தால் போதும், அது உடனே காரைக்குடியில் தான் வாங்கியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாள். இல்லை அத்திம்பேர் அக்கா வந்து வண்டி கொடுத்தா அப்படின்னோடனே, ஓ அக்கா தான் பண்ணி கொடுத்தாளா, சரி இது எனக்கும் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டார். அத்திம்பேரை பொறுத்தவரை அவருக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பசுமாடு சாணி தீவனம் இதை மட்டும்தான் தெரியும். இவரை முதல்ல வந்து எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட எல்லோரும் கேட்டாங்க, இன்னும் அவர் படிப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களே, பின்னதுக்கு அவனுக்கு கொண்டு போய் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னே. எங்கள் அப்பா தான் சொன்னார், என்ன செய்கிறது, என் மகளுக்கு இந்த ஒரு வாரம் தான் சரியாக அமைஞ்சிருக்கு, ஜாதகம் மற்றதெல்லாம் சரியாக இல்லையே, என்ன தான் படிக்காட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு நிறைய பசுமாடு இருக்குது, தோப்பு இருக்குது, துறவு இருக்குது, அதை வச்சே சரி பார்த்துக்கூடாது, நம்ம பொண்ணு மகாலட்சுமிடா, அங்கே போனால் நல்லபடியாக இருந்துப்பா அப்படின்னு சொல்லி அக்கா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வண்டி என்ன செய்யுதுன்னா மெல்ல 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 போய் அந்த கைக்குடி ஊருக்கு பக்கத்தில் போயிடுது. சரளக்கல் கப்பிக்கல்லுமா இருந்த அந்த பாதையில் போய் வண்டி கைக்குடி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அம்பி நினைக்கிறான், இந்த திருப்பம் திரும்பிட்டா அக்கா வீடு, அக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக யோசிக்கிறான். யோசித்த உடனே டக்குன்னு திரும்பினோடனே அம்பி வேகமாக பார்க்குறான். தூரத்தில் அத்திம்பேர் நினச்சிறாருன்னா வாயில் வெத்தலைவாக்க போட்டுட்டு வாயில் ஏதோ சொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனுடைய அப்பாவும் சேசப்பா பெரியப்பாவும் இறங்கி போகிறாங்க. இவன் விறுவிறுன்னு ஓடினோடனே எப்பயுமே இந்த அம்பியை பார்த்தவொடனே அந்த இவருடைய அக்கா கணவர் சொல்லார், என்னடா சுதந்திரம் வந்துருச்சுன்னு சொன்னேன், எந்த சந்து பக்கம் வந்திருக்கு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேலியாக கேட்பார். இன்றைக்கி அந்த மாதிரி அவர் கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். போனவுடனே சேதப்பான்னு சொல்கிறாரு, நாங்கள் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம், இருந்தாலும் வர்றது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, நாளை ஆகிடுது அப்படின்னோடனே சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பாவும் பெரியப்பாவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே பெரியப்பாவுக்கு சின்ன ரேலி இருக்கு இல்லையா, அது முட்டிக்கிட்டாரு. சம்பந்தார் சொல்கிறாங்க, உள்ளே வாங்க, அந்த அருக்கு பெட்டி, அந்த பெட்டியை பாருங்கள், அவள் மிச்சம் வச்சுட்டு போன இந்த ஒன்று தான் எடுத்துக்குங்க அப்படிங்கிறாரு. அப்பாவால் தாங்க முடியல, ஓடு கதறி அழுகிறாரு. கதறி அழுதவுடனே சேத்தப்பா சொல்கிறாரு, என்னப்பா செய்கிறது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான், அவள் பூவும் போட்டுமா மகாலட்சுமி மாதிரி போயிட்டாடா, அழாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பெரியப்பாக்கும் அழுக தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அக்கா இறந்து வச்சு அங்கே பெட்டியில் வச்சுட்டு அந்த அங்கே அக்கா வச்சுருந்த அந்த பெட்டி கொண்டு வந்த குத்து விளக்கு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அது சம்பந்தாரம் நினச்சிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ஆத்தி தானே
அவள் வந்து இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அழுக தாங்க முடியல. பெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. அம்பி பார்க்குறான். அம்பியால் என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. வேகமாக வெளியே வர்றான். வெளியே வந்தோடனே பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு மொட்டை கிணறு இருக்குது. அந்த மொட்டை கிணறுக்கு கைப்பிடி எதுவுமே கிடையாது. அம்பி பார்க்குறான், இந்த கிணறு தான், இந்த கிணத்து தான் மாடுகளுக்கு தண்ணி எடுக்க, தீவனம் கொடுக்க, பாத்திரம் கழுவ, குளிக்க, அதிகாலை நேரத்தில் அக்கா தவறி விழுந்து இறந்து போக எல்லாமே இந்த கிணறு தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தண்ணி விடுங்கன்னு ஓடிக்கிறான். வேணுமே அங்கேருந்து யாரோ ஒருத்தர் செம்பில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணியை குடிக்கிறான். அப்படியே கரிச்சு கிடக்கு. அவனால் அதுக்கு மேலே குடிக்கலை. குடிக்காம பேசாமல் கொடுத்துட்டு வந்துடுறான். வீட்டில் போன அந்த பெரியப்பாவும் அப்பாவும் உள்ளே இருந்து அழுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஐயனை இருக்கான் இல்லையா, அந்த வண்டி ஓட்டுறவன், அவனுக்கு அழுக தாங்க முடியல. அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த ஐயனை துண்டை வச்சு கண்ணீரை தொடச்சிட்டே வர்றான். அம்பிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வண்டி ஏறி போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது அந்த அப்பா கையில் அந்த ட்ரங்கு பெட்டி இருந்தது. அக்காவுக்கு கொடுத்த ட்ரங்கு பெட்டி இருக்கு இல்லையா, அது பூ போட்ட ட்ரங்கு பெட்டி. அந்த ட்ரங்கு பெட்டி கையில் அப்பா வச்சுருக்காரு. ஒரு முடுக்கம் தாண்டின உடனே அந்த வண்டி அசையுது, தழும்புனோடனே கையில் இருந்த அந்த ட்ரங்கு பெட்டி சுருண்டு கீழே விழுந்தவுடனே அம்பி விறுவிறுன்னு இறங்கி ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கும் போது தான் தெரிஞ்சது, அந்த எம்ப்ராய்டரி போட்ட அந்த வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, காந்திக்கு ஜே வந்தே மாறம் போட்டது, அது எடுக்கிறான். எடுத்து பார்த்தா கீழே சாணியை தொட்ட கைகள் அப்படின்ற மாதிரி ஒரு கை ரேகை இருக்குது. அதை அப்படியே துணியை எடுத்து கண்ணில் மூடிக்கிட்டு அக்கா அப்படின்னு செதறான். வானத்தில் பட்டு தெரிக்குது. அவனால் அடக்க முடியல. சேசப்பாவும் அப்பாவும் ஐயனையும் அழுகிற சட்டம் வண்டிக்குள்ளே கேட்டது அப்படின்னு சொல்லி இந்த கதையை இரா முருகன் முடிச்சிருக்காரு. ரொம்பவே அற்புதமான கதை. அந்த காலத்தில் இவனுக்கு அக்கா இறந்ததே கூட ஒரு தகவலாக மட்டும்தான் அங்கே போன பின்னாடி தெரியுது. அதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு. கடைசி வரைக்கும் அக்காவை கண்ணால் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற செய்தி ரொம்ப அட்டகாசமாக அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. எவ்வளவு ஆசையாக ஒரு தம்பி தான் அக்காவை பார்க்க போகிறான், ஆனால் அங்கே அக்கா இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் கடைசியில் தெரியுது. அற்புதமான சிறுகதை. ஒரு 80 சிறுகதை இருக்குது. எல்லா சிறுகதையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் இந்த கதைகளில் யார் கற்பனை பண்ணுறா, யார் நிஜமாகவே போய்கிட்டு இருக்கா, எந்தெந்த கதாபாத்திரம் எங்கே வருதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இரா முருகன் சிறுகதை தொகுப்பு அவசியம் வாங்கி படிங்கள். நன்றி, வணக்கம்.